அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது என்ன ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியில அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு 2019, 2021 ஆகிய பொதுத் தேர்தல்கள்ல அவங்க விவசாய சின்னத்தில போட்டியிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தேர்தல் ஆணையம் இந்த விவசாய சின்னத்தை இப்ப 2024க்கான மக்களவைத் தேர்தல்ல கர்நாடகாவை சேர்ந்த வீரரெட்டி அப்படிங்கிறவருக்கு, அவர் பாரதிய ஜனதாலேருந்து பிரிஞ்சு வந்தவரு. அவர் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கட்சி ஆரம்பிச்சு 2022ல தான் ஆரம்பிச்சாங்க. 2 வருட காலம் தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டியும் இந்த சின்னத்தை 2 முறை போட்டியிட்ட நாம் தமிழருக்கு ஒதுக்காம அவங்களுக்கு ஒதுக்குனதுனால இப்போ தேர்தல் ஆணையத்தை மீண்டும் நாம் தமிழர் போய் கதவு தட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இதில் நாங்கள் இங்கே கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அணுகுவோம் அப்படின்னும் நாம் தமிழர் சார்பாக சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், எங்களுக்கு தேர்தல் ஆணையமே இதை அங்கீகரித்து கொடுத்துருவாங்க, அப்படி இருந்தாலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறதையும் தடுக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு நடந்தது மற்ற பிற கட்சிகளுக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் உண்மை நிலவரம் என்ன, இது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, இதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன? ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் கொஞ்ச நாளாகவே என்ஐஏ பிடியில் இருந்தாங்க. அதற்கு நிறையா ஒரு எதிர்ப்புகள்லாம் கிளம்புனுச்சு. நாம் தமிழரை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களும் சில கருத்துக்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சின்னத்தையும் இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படாத நிலைமையில் இப்படி சின்னத்தை அவ்வளோ அவசரமாக ஏன் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டும் சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். இப்படி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த கார்த்திக் போட பார்ப்போம். அவங்களுக்கு கார்த்திக். 2010 நாம் தமிழர்ங்கிற அமைப்பு உருவானப்ப அரசியல், அதாவது தேர்தலில் போட்டியிடுற ஒரு அமைப்பாக உருவாகல. இதை எப்போ முடிவு எடுத்தாங்கன்னா தேர்தலில் போட்டியிடுறது சம்மந்தமாக 2014, 2015 இந்த காலகட்டங்களில் இவங்க ஒரு முடிவெடுத்து அது ஒரு பொதுக்கூட்டத்தில் சில கருத்துக்கள்லாம் கேட்டு அனைவரிடமும் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட கருத்து கேட்டு 2016 அவங்க போட்டியிட ஆரம்பிச்சாங்க. முதல்ல 2016 கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் நிற்க திமுக சார்பாக, கலைஞர் நிற்க உதயசூரியனில் கலைஞர் சார்பாகவும், இங்கிட்டு ஏடிஎம்கேல இரட்டலை சின்னத்தில் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பவர் செக்டருக்கு நடுவில் சீமான் அவர்கள் 2016 களம் கண்டார். அவருக்கு முதல் தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுவும் தேர்தல் அறிவித்து ஒரு வாரம் 10 நாட்கள் கால அவகாசத்துக்கு பிறகுதான் இந்த இரட்டை மெழுகுவர்த்தி ஒதுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இரட்டை மெழுகுவர்த்தி ஒரு சில நாட்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 2019, 2021 ஆகிய தேர்தல்களில் இவங்க விவசாய சின்னம், அதாவது கரும்பு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விவசாய சின்னம், அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த அந்த தேர்தல் வரையறைகளை இவங்க விவசாயத்தை தேசிய தொழிலாக்குவோம்ட்டு விவசாயத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்ததுக்கும் இந்த சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கும் ரொம்ப ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்ததுனால நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னத்தை எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 2016 இரட்டை மெழுகுவர்த்தியில் நின்ற சீமான் அவர்கள் என்டிகே கட்சி 1.1% வாக்குகளை பெறுறாங்க. அப்போக்கி 2016 ஏடிஎம்கே, டிஎம்கே, அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி, அதாவது தனியாக நிற்க போகிறேன் அப்படின்ட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ட்டு அவர் வழியை தேர்ந்தெடுத்தார். அதே போல் மக்கள் நல கூட்டணிட்டு விஜயகாந்த் முதலமைச்சராக முன்னிறுத்தி திருமாவளவன், வைகோ மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு அணியாக நின்றாங்க. இப்படிப்பட்டதில் அனைவரும் தோல்வியடைந்து சட்டசபைக்கு போனது திமுக, அதிமுக மட்டும்தான். அதிமுகவில் 2வது முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர் தேர்தல் வந்துச்சு. அதில் சீமான் அவர்கள் போட்டியிட்டாங்க. அதே போல் அதுக்கு அடுத்ததான் 2019 அதுலேயும் தனிச்சையாக தான் நின்னாங்க. அதுக்கப்புறமா 2019 அவங்களுக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த 2019 தேர்தல் அப்போ மொத்தம் 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னத்தில் நின்று அவங்க ஓட்டுகளை வாங்கினாங்க மக்கள்கிட்ட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் 3.8ங்கிற ஒரு பர்சன்டேஜை அவங்க வாங்கியிருந்தாங்க. ஒரு கட்சி அதுக்கு அடுத்தபடியாக 2வது சட்டமன்றத்திலையும் நிற்கிறாங்க. அதுக்கும் அதே விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செஞ்சது. இந்த முறை 7%, அதாவது கிட்டத்தட்ட 7% ஓட் பேங்கை அவங்க நிரூபித்தாங்க நாம் தமிழர் கட்சி. இதே 8% அவங்க நிரூபிச்சிருந்தாங்க போன எலெக்ஷனில் அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க பெற்றது 6.8, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7% மட்டும்தான் அவங்க பெற்றிருந்தாங்க. இதுவே 6% பெற்று 2 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தால் அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். இல்லைனா 6% பெற்று ஒரு எம்பியை பெற்றாலும் அது அங்கீகரிக்கப்படும். அல்லது இல்லைனா 8% வாக்குகளை பெறணும். 8% வாக்குகளை பெற்றாதான் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கெடுவாய்ப்பாக 1%ல் அது குறைவாக பெற்றதுனால இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது மாற்றம் அடையலை. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் அது இருக்குது. இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா இந்த அங்கீகாரம் பெறதுக்கு முன்னாடி எல்லா கட்சியுமே ஒரு பதிவு செய்யப்படணும். இந்த கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு வருமான வரி அவங்க அந்த கட்சி வருமான வரியை வருடம் கட்டணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க அமைப்பு தொடங்கி 2010 கிட்டத்தட்ட ஒரு 14 வருடமாக இந்த வரியெல்லாம் கரெக்டாக கட்டி கட்சி வரியெல்லாம் அவங்க கரெக்டாக கட்டிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சின்ன இப்போ மாற்றி கொடுக்கப்பட்டது தான் நாங்கள் வரியை கரெக்டாக கட்டுறோம், எல்லாமே நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வரோம். 2 முறை மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த விவசாய சின்னத்தை வச்சு நாங்கள் நின்றுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முன்வாதமாக வச்சு நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட இதை போய் மீண்டும் கேட்போம். அப்படி அவங்க கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களோட வாதங்களை நாங்கள் எடுத்து வைப்போம். அதுக்கு தேர்தல் ஆணையமும் அதோட பிரதிவாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போதைக்கு நீதிபதிகள் இதற்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க அப்படின்ட்டும் நாம் தமிழர் தம்பிகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. 2021
நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் நின்று 6.8% ஓட்டு வாங்கின இதே சமயத்தில் தான் மக்கள் நீதி மையமும் 3.5% ஓட் பேங்க் அவங்களோட ஓட்டோட வலிமையை வந்து காட்டி டார்ச்லைட் சின்னத்தில் நின்னாங்க. இப்போ 2024லையும் மக்கள் நீதி மையத்துக்கு அதே டார்ச்லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்கள் தான், அந்த 3 வருடத்தில் வரி கட்டினாங்க அப்படின்ட்டு அந்த கட்சிக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கி 14 வருடமாக இது எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த சின்னத்தை வந்து இப்போ மாற்றி கொடுத்ததுனால இவங்க பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தோட ஏதோ ஒரு பின்னாடி யாரோ செயல்பட்டு இது மட்டும் எங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி கால்ன்றதுக்கு இது மட்டும் செயல்களெல்லாம் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ட்டும் நாம் தமிழர் ஒரு சில அமைப்புகள்லாம் இதுக்கு வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு 2 வாரம் 3 வாரம் காலகட்டங்களில் தான் இந்த என்ஐஏ அதாவது சிபிஐயோட அதிக பவர் உள்ள ஒரு இதாக உருவாக்குனாங்க, ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அமைப்பு உருவாக்குனது ப. சிதம்பரம் அவர்கள் 2008 மும்பை குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறமா என்ஐஏ உருவாக்குனாங்க. இந்த என்ஐஏ வந்து சிபிஐயோட அதிக பவர் கொண்டதாகவும் எங்கே வேணாலும் போய் விசாரணை நடத்தலாம், எதற்கு வேணாலும் விசாரணை நடத்தலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு வாதத்தை வச்சிருந்தாங்க. இதே 2016க்கு அப்புறம் இதில் உள்ள அந்த என்ஐஏக்கு ஒரு வானளவிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து அமித்ஷா அவர்கள் மேலும் அதை ஒரு பலப்படுத்தினார். அமித்ஷாவோட கண்ட்ரோலுக்கு கீழே தான், உள்துறையோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த என்ஐஏ வரும். இது ஒரு தனிச்சான அமைப்பு கிடையாது, தனிச்சான அமைப்பு தான். ஆனால் அது உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் வரும். உள்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும், அமித்ஷா அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது முடிஞ்ச போக அடுத்த தேர்தல் ஆணையம் இது மட்டும் ஒரு பிரச்சனையை கொடுத்தது நாம் தமிழருக்கு. நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து வந்து இதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு அரசியல் சதுரங்கமே நடக்குது அப்படின்ட்டு கருத்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த விவசாய சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் பாரதிய ஜனதாவில் இருந்த ஒரு எம்எல்ஏ அவர்கள் பிரிஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி பாரதிய பிரஜா ஐக்கியதால் பார்ட்டி அப்படிங்கிறதா. அதாவது இதன் தமிழ் விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை கட்சி அப்படின்ட்டு இது ஒரு பொருள் வரும். இதில் வந்து வீரரெட்டி அப்படிங்கிறவர் தான் இதோட நிறுவனராக இருக்கிறாரு. அவருக்கு 2022 தான் இதை கட்சியை தொடங்குறாரு. தொடங்கி 2 வருட காலங்கள் கூட ஆகலை. இன்னும் எந்த ஒரு பொது தேர்தலையுமே அவங்களை சந்திக்காத நிலைமையில் ஏற்கனவே இந்த கட்சி நாம் தமிழருக்கு இதை ஒதுக்காமல் அவருக்கு ஒதுக்குனதில் ஏதோ ஒரு பாரபட்சம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நடவடிக்கை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பல பேர் கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அதிகார விதிமீறல். இந்த தேர்தல் ஆணையம் இப்போ இது நடைமுறைப்படுத்தினது வந்து ஒரு அதிகார விதிமீறல்ன்ட்டும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் தேர்தல் ஆணையத்து மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. மேலும் மத்திய அரசு பிஜேபி அரசாங்கத்து மேலேயும் இவங்க ஒரு சில குறைகளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி என்ஐஏ வந்தது, அதாவது இப்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகமாக வர பிரச்சனை என்னன்னா இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாமே பிஜேபி அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால அவங்க சொல்கிறதான் நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு வாதமாக இருக்கும். ஏன்னா 3வது பெரிய கட்சியாக இப்போ திமுக அதிமுக அடுத்த இடத்துல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்போ அதோட ஓட் பர்சன்டேஜ் இரட்டை இலக்கத்தை தொடும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப இது வந்து யாருக்கு அதிமுகவுக்கு அவங்க அதிமுக ஓட் பேங்கை தான் அவங்க அதிகம் பிரிக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் அதிமுக ஓட் பேங்கை பிரிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திமுக தான் அதிகம் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் 2019 53% எடுத்த திமுக அதோட ஓட் பேங்கை நிரூபிச்சிச்சு. அதே 2021 அதே அளவு தான் இருந்துச்சு. அவங்க ஓட் பேங்கில் எந்த ஒரு பின்னடைவோ முன்னேற்றமும் இல்லை பின்னடைவும் இல்லாதப்ப இவர் பிரித்த ஓட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இரட்டை தலைமையாக 2021 இரட்டை தலைமையாக இருந்த அந்த இவங்களோட அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து 28% வந்துருச்சு. இப்போ ஒற்றை தலைமையாக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஓட் பேங்க் இன்னும் கம்மியாகி 15% 18% தான் அவங்க பெறுவாங்க அப்படின்னு ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க ஓட் பேங்கை பிரிப்பாங்க. அந்த ஓட் பேங்க்லாம் நாம் தமிழருக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது பிஜேபிக்கு அடுத்ததாக ஒரு கூட்டணி அமைக்க ரெடியாக இருக்கிற பிஜேபிக்கு ஒரு தடங்களாக இருக்குன்ட்டு தமிழ்நாடு பிஜேபி நினைக்கிறதா சில தகவல்கள்லாம் வெளியில் வருது. அதனால் இது மற்ற நடைமுறை சிக்கல்களை நாம் தமிழருக்கு ஏற்படுத்துறதாகவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இது வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மேலும் இப்போ இந்த சின்னம் கிடைக்கவே இல்லை, இது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு அளித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்களோட தம்பிகள் மற்றும் சில முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சின்னம் எங்களுக்கு கிடைக்காதனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை எப்படியா இருந்தாலும் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்குது சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடாது, நல்ல எண்ணங்களை பார்த்து தான் வாக்களிக்கணும். எந்த சின்னம் கொடுத்தாலும் சுழற்சி முறையில் எல்லாருக்குமே மாற்றி கொடுங்க அப்படிங்கிறது உங்களோட அரசியலமைப்போட ஒரு அடிப்படையே மாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு கொடுத்தா இதை கொடுங்க, இல்லைனா எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை நாங்கள் கொண்டு சேர்ப்போம். ஏன்னா இன்ன வரைக்கும் எந்த கட்சியுமே தேர்தல் அறிவிக்கல, ஆனால் எந்த கட்சியுமே வந்து இன்னும் வேட்பாளர்களையும் அறிவிக்கல. ஆனால் நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கிற வேட்பாளர்களை இன்னும் சிறிது நாட்களில் அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகப்படியான கிராமப்புற இளைஞர்கள் இது மட்டும் தான் அதிகம் இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு படித்த இளைஞர்களும் கொஞ்சம் இவங்க பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க எளிதாக இதை கொண்டு அவங்கள்ட்ட சேர்த்துருவாங்க, இந்த சின்னத்தை சேர்த்துருவாங்க. வயதானவர்கள் இவங்க கட்சியில் குறைவாக இருக்கிறதுனால வயதானவர்கள் தான் அதிகமாக திமுக அதிமுகங்கிற அந்த இரட்டைலை உதயசூரியன்கிறதையே பெருசாக நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கிராமப்புறங்களில் என்ன எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இதே போல தான் அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் இந்த காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டப்ப காங்கிரஸ் கட்சி அதோட சின்னத்தில் நிற்கிறப்ப 40% ஓட் பேங்க் எடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த சின்னத்தில் நின்று இருந்த காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த ராட்டினம் சின்னத்தை வச்சு முதல் முறையாக களம் காண்றாங்க. அங்கே 40% இந்திய அளவில் எடுத்த காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க ராட்டினம் கட்சியில் நிற்கிறாரு காமராஜ் அவர்கள். அவர் 35% வாக்குகளை எடுக்கிறார். ஏன்னா இங்கே வந்து சின்னத்துக்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது. அவங்க வந்து லீடர்ஷிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பவரை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் தமிழரோட தம்பிகளை வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்காங்க. எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி மேலும் பேசுகிற இந்த நாம் தமிழர்களோட முக்கிய நிர்வாகிகள், அவங்களோட ஒரு சில ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இந்த துரைமுருகன், சாட்டி துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக், காளியம்மாள் இவங்கெல்லாம் சொல்கிறப்ப இந்த என்ஐஏ சோதனை நடத்தினதுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ஐஏ சோதனை யாரோ ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு பையன் ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் ஒரு துப்பாக்கி தயாரித்த ஒருத்தர்களுக்கு அந்த ஜெர்மனியில் உள்ளவங்க மூலமாக ஏதோ சம்திங் ஏதோ ஒரு சலுகைகளோ இல்லை எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனோ பணம் உதவியோ ஏதோ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வந்ததா இவங்களெல்லாம் என்ஐஏ ஒரு சோதனை பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து யாருமே பேசலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதுக்கப்புறமா வெளியில் வந்துச்சு. இந்த என்ஐஏ சோதனை வந்து இதுக்காக நடத்துனாங்க. இதுக்கு முன்னாடியே போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஐயா அவர்கள் வந்து பிரபாரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அப்போதைக்கு இந்த என்ஐஏ அவர் பிரபாரன் உயிரோடு இருக்கிறாரு மீண்டும் வருவார்னு சொல்றீங்கன்னா நீங்கள் என்ன அவர் வந்து என்ன ஆயுத புரட்சி பண்ண போறாரா, இல்லை கொள்கை புரட்சி பண்ண போறாரா, இல்லை கருத்தியல் புரட்சி பண்ண போறாரா அப்படிங்கிறத என்ஐஏ அவரெல்லாம் விசாரிக்கல. அப்போ இதில் ஒரு பாரபட்சம் இருக்குது. இதே போல் இந்த துவாரகா அப்படிங்கிறவங்க இப்போ சமீபத்தில் மாவீரர் கூட்டம் நடந்தப்ப அவர் ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை எடுத்து உண்டாக்குனாங்க. இதுக்கு வந்து கௌதமன் இப்படி ஒரு சில பேர்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. காசி ஆனந்தவங்களாம் வந்து உண்மை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மேலே என்ஐஏ அவங்க வந்தாங்கன்னா எப்படி ஆயுத புரட்சி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க மேலாம் என்ஐஏ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே மட்டும் இவங்க தொடர்ந்து இது மட்டும் அத்துமீறல்கள் செஞ்சுட்டு இருக்கிறது அதிகார விதிமீறல் அப்படின்ட்டு நாம் தமிழர் குற்றம் சாட்டுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த தேர்தல் இப்போ சின்னமும் இப்படி மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 2019-21 இந்த சின்னம் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அது வந்து அந்த வாக்கு இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப வெளிச்சமே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒன்று இருந்தது. அந்த குற்றச்சாட்டையும் நாம் தமிழர் ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு மொத்தமாக வந்து இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு மூன்றாவது சக்தியாக கொண்டு வரதுக்கு அதிக முயற்சி மேற்கொள்றாங்கன்ட்டு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. மேலும் நம்ம இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் இவங்களோட வாதத்தை கேட்டு அதை மீண்டும் அவங்களுக்கு கொடுக்குதா, இல்லை அவங்க கொடுக்க மறுத்தா அவங்க உச்சநீதிமன்றம் போய் அதை பெறுவாங்களா? ஏன்னா இவங்க வேட்பாளர்களெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர்களை அறிவிச்சு இப்போ எந்த சின்னத்தில் அவங்க ஓட்டு கேட்கறதுங்கிறதே ஒரு நடைமுறை பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ரொம்ப ஒரு திட்டமாக இருக்கிறாரு. அதே போல் அவங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளோ வேகமாக எங்களால் சேர்க்க முடியுமோ அதை நாங்கள் சேர்த்துருவோம் அப்படிங்கிறதும். ஏன்னா இவங்க இந்த சமூக வலைதளங்கள் தான் அதிக ஆக்டிவாக இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து அதிகப்படியான அதாவது இந்த ஐடி விங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இயங்குறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் சொல்லலாம். மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உலகம் எங்கும் இருக்கிறதுனால எந்த நேரம் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு ஐடி விங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழரோட ஐடி விங்க தான். இப்படி சூழ்நிலையில் நாங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாகவும் தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா சின்னத்தை பற்றி எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக வச்சு நாங்கள் நல்ல கருத்தையும் கொள்கையையும் நாங்கள் லீடர்ஷிப்பையும் தான் முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இறங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. எங்களோட 40 அந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய ரெண்டையும் சேர்த்து 40 தொகுதிகளையும் நாம் தமிழர் கண்டிப்பாக ஒரு இரட்டை இலக்கை அடைய வேணும் அப்படிங்கிறது அவங்களோட வந்து ஒரு 1 கோடி வாக்கு பெறுறது தான் அவங்களோட இலக்காக இந்த தேர்தலில் இருக்குது. ஏன்னா இந்த விவசாய சின்னம் கிடைச்ச இது நாங்கள் அவங்க வந்து ஒரு இரட்டை இலக்க வாக்குகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா 2026க்கு இவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் இந்த விவசாய சின்னத்தை பிறகு அவங்க கொஞ்சம் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது உங்களுக்கு எதுமாற்ற விஷயங்களை இன்னும் ஏற்படுத்தி தரப்போகுது, எதுமாற்ற மாற்றங்கள்லாம் இன்னும் இந்த கட்சிகள் சந்திக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திக் பிரச்சனை. நான் உங்களுக்கு கார்த்திக், நன்றி, வணக்கம்.